தனை ஓம் கஜானனம் ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ கபித்தஜம்போ ஃபலசாரபக்ஷிதம் ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் சோகவிநாசகாரணம் நமாமி. விக்னேஸ்வரபாதபங்கஜம் விக்னேஸ்வரபாதபங்கஜம் சரஸ்வதி நமஸ்துभ्यं सरस्वती नमस्तुभ्यं வரதே காமரூபிணி वरदे कामरूपिणी வித்யாரம்பம் கரிஷ்யாமி विद्यारम्भं करिष्यामि சித்திர்பவது மே சதா. सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां हरि ओम्. நூற்றி 93வது வகுப்பு. இரண்டாவது பகுதி 17வது அத்தியாயம் 4வது வாக்கியம் பார்க்கணும். மாசி மாதம் 6ஆம் தேதி வளர்பிறை தித்தியா சதயம் நட்சத்திரம் கலியுகாதி 5127. நம்ம போன வகுப்பில் கொஞ்சம் பார்த்தோம். எது வரை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அர்ஜுன வரைக்கும் பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. மதுக்க அப்படின்னு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சாமி. அர்ஜுன மதுக்க அது வரைக்கும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மதுக்க அதுலேருந்து பார்ப்போம். அதாவது காட்டில் இருந்து நிறைய வருமானம் ஒரு நாட்டுக்கு வரும். காடு, மலை, கடல் இது எல்லாமே ஒரு நாட்டுக்கு வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் தான். அல்லது இதெல்லாம் ஒரு வருமானம் தரக்கூடியதாட்டு மாற்றுறது ஒரு ராஜாவுடைய திறமை.
அதில் காட்டில் இருந்து என்னெல்லாம் கிடைக்கலாம் அப்படிங்கிற பட்டியலில் மரங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஷாக்க, தினிஷ, தன்வன, அர்ஜுன. மதூக்க அப்படின்னா இது ஒரு மரம். மகுள அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மோளை மௌளை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மகுயா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் நான் ஒரு ஆசிரமத்தில் இருந்தேன். அந்த ஊருக்கு மோளப்பாளையம் அப்படின்ட்டு ஒரு பேர். அந்த பேர் என்ன அர்த்தத்தில் வச்சாங்க அப்படின்னு தெரியாது. அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். குடபுஷ்பக, மதுத்ருமக, மதுஷ்டீலக, வானப்பிரஸ்தக, இப்படியெல்லாம் அமரத்தில் வேற அதாவது அமரம் அப்படிங்கிற அமர கோஷம்னு ஒரு புத்தகம் இருக்குது. நம்ம நாட்டில் 2 விதமான புஸ்தகங்கள் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒன்று கோஷம், இன்னொன்று நிகண்டு. இங்கிலீஷில் புரிகிற மாதிரி சொல்லதாக இருந்தால் திசாரஸ்ன்னு ஒன்று, டிக்ஷனரின்னு ஒன்று. டிக்ஷனரி தமிழில் அகராதின்னு சொல்கிறோம், திசாரஸை நிகண்டுன்னு சொல்கிறோம், அல்லது நிகண்டுன்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த நிகண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பொருள் அடிப்படையில் வார்த்தைகளை தொகுக்கும். பொதுவாக கடவுளில் இருந்து ஆரம்பித்து பொருள் அடிப்படையில் அப்படியே தொகுத்துட்டே வருவாங்க. பழைய காலத்தில் ஒரு கவிஞர் ஆகணும்னா நிகண்டை கரைச்சி குடிக்கணும். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ தாமரை அப்படின்னா தாமரைக்கு என்னென்ன பேர் உண்டு அது ஒரு லிஸ்ட் வந்துடும். இப்போது மாமரம் அப்படின்னா மாமரத்துக்கு வேறு என்னென்ன பேர் உண்டு அது ஒரு லிஸ்ட் வந்துடும். இப்படி ஒத்த அர்த்தம் உள்ள வார்த்தைகளை சேர்த்து எழுதியிருப்பாங்க. அதை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு கவிஞர் கவிதை எழுதும்போது அவருக்கு வார்த்தைகள் ஓடி ஓடி வரும். இந்த தொனியில் வார்த்தை வேணும், இந்த சீரில் வார்த்தை வேணும், இந்த அர்த்தத்தில் வார்த்தை வேணும் அப்படின்னா டக்குன்னு ஓடி வந்துடும். இந்த காலத்து கவிஞர்களுக்கு தமிழே தெரியாண்டா தமிழ் கவிதை எழுதிடலாம். அது இந்த காலத்து கவிஞருடைய சிறப்பு. ஆனால் அந்த காலத்தில் நிகண்டு அப்படின்னு வச்சுன்னா இதனுடைய இதே ஒரு மாதிரி பழக்கம் தான் இங்கிலீஷில் திசாரஸ் அப்படிங்கிறது. அப்புறம் டிக்ஷனரி வந்த பிறகு வார்த்தைக்கு நாம் அர்த்தம் தேடுறதுக்கு டிக்ஷனரி அதிகம் உபயோகமானது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு கவிஞராக ஆகிறதுக்கு நிகண்டு தான் இது. அந்த நிகண்டுல வரிசையில் அமரகோஷம் அப்படிங்கிறது ஒரு நூல். அப்படி பல நூல்கள் இருந்திருக்கணும். அமரகோஷம் பொதுவாக கொஞ்சம் பிரபலமானது. ஜைன முனிவர்கள் எழுதினது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒத்த அர்த்தம் உள்ள வார்த்தைகளை கொடுப்பாங்க. நான் இது வரைக்கும் படித்தது அந்த மாதிரி வார்த்தைகள். அடுத்தது ஜடாதரர் அப்படிங்கிறவர், அப்படி அது ஒரு நூலாக கூட இருக்கலாம். அதில் மதுக்கஹ, மது புஷ்பக, இதெல்லாம் சப்த ரத்னாவலி அப்படிங்கிற புஸ்தகத்தில். மது ஸ்ரவக அப்படிங்கிறது ஜடாதரர் சொல்கிறது. மது விருக்ஷக, ரோத புஷ்பக, மாதவக,
இப்படியெல்லாம் சில பேர்களும் இருக்கு. இதனுடைய குணம் என்ன அப்படின்னா, பேர்லேயே இருக்கு. மது அப்படின்னா தேன் அப்படிங்கிற மாதிரி, இனிமை அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அப்படி ஒரு வேத மந்திரம் கூட இருக்கு. மதுவா தாருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ அப்படி தேனி ஆசிரமத்தில் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை எழுதி போட்டிருப்பாங்க. இனிப்பாக இருக்கிறது ஒரு குணம். ஷீத்தத்துவம், குளிர்ச்சி தரக்கூடியது இன்னொரு குணம். பித்த தாக ஸ்ரம அபகத்துவம், பித்தம் தாகம் மாதிரி கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடியது இன்னொரு குணம். வாத்தலத்துவம், அது என்ன தன்மைன்னு பார்க்கணும். ஜந்து தோஷக்னத்துவம், கிருமிகளை அழிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். வீரிய புஷ்டி விவர்தனத்துவஞ்ச, சக்தியை கூட்டக்கூடியது. அஸ்ய புஷ்பகுணாக, அதனுடைய பூ என்ன தன்மையுடையது அப்படின்னா மதுரத்துவம், இனிப்பாக இருக்கும். ஹிருத்யத்துவம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஹிமத்துவம், குளிர்ச்சியாக இருக்கும். பொன் போல இருக்குன்னு எடுத்துக்கலாம். பித்த விதாக காரித்வஞ்ச, பித்தத்தை கூட்டுங்கிற மாதிரி இருக்கு இந்த இது. அஸ்ய பலகுணாக, இதுக்கு பழம் என்ன பண்ணும் அப்படின்னா வாதாமய பித்தநாசித்துவம், வாத பித்த கோளாறுகளை நாசம் பண்ணும். நேயம் மதுக்கத்வயம் ஏவ ஏதத்து இது ராஜநிர்கண்டக. இந்த பொதுவாக இந்த ராஜநிர்கண்டக இவருடைய நூல்களில் வைத்திய சம்பந்தமான குறிப்புகளை நாம் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி உள்ள நாம் போன வகுப்பில் சொன்ன விஷயங்கள்லையும் மருத்துவ குறிப்புகளெல்லாம் இவர் தான் சொல்கிறது. இனி பாவ பிரகாஷக அப்படிங்கிற நூலில் மதுக புஷ்பம் மதுரம் சீதலம் குரு பிரம்மணம் பலசுக்ரகரம் பலசுக்ரகரம் புரோக்தம் வாதபித்த விநாசனம் பலம் சீதம் குரு சுவாது சுக்ரலம் வாதபித்தனுத் ஆஹ்ருதயம் ஹந்தி திருஷ்ணா திருஷ்ணாஸ்ரன்னு போட்டிருக்கு. தாகஸ்வாச க்ஷதக்ஷயான், இவர் சொல்கிறது விஷயங்களும் அந்த தாவரங்களுடைய ஃபீச்சர்ஸ் ராஜநிர்கண்டர் மாதிரி இவரும் சொல்கிறார். அப்புறம் மதுக புஷ்பம் சாஹிருதயம் தர்ப்பணம் பிரம்மணம் பரம் மதுகஸ்ய பலம் பக்வம் வாதபித்த பிரணாசனம் தன்மஜ்ஜ குணாக தத்பல குணவத் யதா யஸ்ய யஸ்ய பலஸ்யைவ வீரியம் பவதி யாத்ருஷம் தஸ்ய தஸ்யைவ வீரியேன மஜ்ஜானம் அபிநிர்திஷேத். அதாவது ஒரு 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 ஃபிலாசபி அல்லது ஒரு தம்ப்ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா, உன்னுடைய பழம் என்ன பண்ணுமோ அதனுடைய பட்டை அல்லது அந்த மரமும் அந்த மாதிரி குணங்கள்
மருத்துவ குணங்கள் கொடுக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதனால முதல்ல பழத்துக்குள்ளத குணம் எல்லாம் சொன்னோம், அதையே மரத்துக்கும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய தோலுடைய குணம் மதுகம் ரத்த பித்தக்னம் விரணசோதன ரோப்பணம் இது ராஜவல்லபக. ராஜவல்லபர் அப்படிங்கிறவர் பித்தத்தை, இரத்தத்தினுடைய பித்தத்தன்மையை அழிக்கக்கூடியது, புண்களை எல்லாம் ஆற்றக்கூடியது, அந்த மாதிரி சொல்கிறார். இந்த குணாதிசயங்கள்லாம் எந்த மரத்துக்கு இருக்கோ அதுதான் மதுக்க மரம். தமிழில் இருப்பை, அது ரலயோகோ அபேதகன்னு எடுத்துக்கலாம். இலுப்பைன்னு ஒரு மரம் உண்டு. ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்ப பூ சக்கரை அப்படிம்பாங்க. அதாவது எந்த ஊரில் கரும்பு ஃபேக்ட்ரி இல்லையோ, சுகர் ஃபேக்ட்ரி இல்லையோ, அந்த ஊரில் இலுப்பை பூ சக்கரை மாதிரி மரியாதை இருக்குமா. அதாவது ஊரில் இருக்கிறவன் அத்தனையும் விவரம் கெட்டவனாக இருந்தால் அங்கே படித்தவன் கூட பெரிய அறிவாளி ஆயிடுவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சக்கரை அப்படின்னு. அந்த இலுப்பை மரமாக தமிழில் இதை மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது திலக்க. இலுப்பை நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பழமொழி முக்கியமாக ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பார்த்துருக்குற மாதிரி ஞாபகம் இல்லை. திலக்கங்கிறது அடுத்தது மஞ்சாடி, மஞ்சாடி அப்படின்னு தமிழ் மொழிபெயர்த்திருக்காங்க. மஞ்சாடி முத்து அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அது மரமானு தெரியல, மரத்துலேருந்து வரதான் தெரியல. குஞ்சுமுத்துன்னு ஒன்று உண்டு. அது தோவாளையில் அந்த நாகலிங்க மரத்தில் அந்த கொடி கிடந்தது. அப்போ அதுலேருந்து அது ஒரு கொடி, அதுலேருந்து குஞ்சுமுத்து பழத்துலேருந்து வரும். குஞ்சுமுத்துங்கிறது ஒரு சின்ன ஒரு சிவப்பும் கருப்பும் கலந்த கலரில் இருக்கும். இது பேரை மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துகிறாங்கன்னு தெரியாது, நான் இப்படி சொல்கிறேன். சின்ன பிள்ளையில் அதை இப்படி 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 பண்ணிட்டு எங்கேயாவது வீசி எறிஞ்சிடுவாங்க. அது தேடி கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஒரு சின்ன பிள்ளைகள விளையாட்டு, யாரும் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வராங்கன்னு. ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது, ஆனால் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய, அத்தனை பிள்ளைகளுக்கு மத்தியில் நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறதே பெரிய கிரெடிட். அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, செவப்பாக மட்டும் இருக்கிறது, கொஞ்சம் ஒரு குட்டி இட்லி மாதிரின்னு வச்சுக்கோங்க. சிவந்த இட்லி சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி. மற்ற குஞ்சுமுத்து ஒரு நீள்வட்டம் மாதிரி. பூமி சூரியனை சுற்றும் போது நீள்வட்ட பாதையில் சுற்றும் ஒரு முட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்க. குஞ்சுமுத்து முட்டையில் ரொம்ப சின்னது, இட்லியில் ரொம்ப சின்னது மஞ்சாடி முத்தும்பாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்களா தெரியல, பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. இதுக்கு பல அர்த்தம் இருக்குது. மோல்ஸ், இந்த மோலு கூட மச்சம் மறு அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது. இந்த கருத்த கருத்த புள்ளிகள் இருக்கிறதுக்கு மச்சம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படம் மாதிரி அடையாளமாக இருக்கிறதுக்கு மருவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
சில பேர் மச்சம் நோயுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மிலிட்ரி மாதிரி இடங்களில் ஆள் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான, ஸ்போர்ட்ஸில் எல்லாம் கூட ஆள் மாறாட்டம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடையாளம் கொடுக்க சொல்லுவாங்க. மோல் இருந்தால், மச்சம் இருந்தால் அந்த அடையாளம் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வெட்டுக்காயம் எல்லாம் இருக்கான்னு தேடணும். சில பேர் அப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு மச்சமும் இல்லை வெட்டுக்காயம் ஒன்றும் இல்லை, என்ன அடையாளம் கொடுக்குறதா அப்படின்னு கஷ்டப்படுறதை பார்த்துருக்கேன். அப்படி ஒரு அர்த்தமும் இதுக்கு இருக்குது. அப்புறம் நமக்கு நல்ல தெரிஞ்ச அடையாளம் வந்து திலக்கம், நெத்தியில் போடுற பொட்டு, சமய சின்னங்கள். இங்கே நம்ம அந்த அர்த்தத்துக்கு வேண்டி பார்க்கல, இங்கே மரங்கிற அர்த்தத்தில் தான் பார்க்க போகிறோம். இப்படி பல அர்த்தம் இருந்தாலும் இது ஒரு மரத்தையும் குறிக்கிறது உண்டு. தில அப்படிங்கிற மரம் அப்படிங்கிறது மாதிரி டிக்ஷனரி சொல்லுது. பொதுவாக தில அப்படிங்கிறது எள்ளு எள்ளு செடி அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். தில இவ காயதீதி, எள்ளு மாதிரி ஞான ஒரு மரத்துக்கு புஷ்ப, ஒரு நல்ல பூக்கக்கூடிய ஒரு மரம், புஷ்ப விருக்ஷ விசேஷக. இதுக்கு வேற பெயர்கள் விசேஷக, முகமண்டனக, புன்றக, புன்றக, ஸ்திர புஷ்பி, சின்ன ரூஹ, தக்த ரூஹ, மிருத ஜீவக. செத்தவங்களை உயிர் பிழைக்க வச்சிருமா என்னன்னு தெரியல. மிருத ஜீவக, தருணி கடாட்ச காமக, வாசந்த சுந்தரக. அதாவது வசந்த காலம் அப்படிங்கிறது பொதுவாக மலர்கள் மலர்கிற காலம். தமிழில் இளவேனில் காலம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வசந்த காலத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால வாசந்த சுந்தரகன்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க போல. இப்போ வந்து மரங்களெல்லாம் இலையை உதிர்க்கும். அப்படி இலையை உதிர்த்துட்டு அடுத்தது சித்திரை மாதம் வந்த உடனே அப்படியே பூ பூத்து குலுங்கும். நம்ம அதை ஒட்டி தான் சித்திர விஷு, கொன்னை மரம், கனி கொன்னைன்னு சொல்லுவோம். அது கொன்றை மரம் பூத்து பொண்ணு மாதிரியான மஞ்சள் பூக்களை பூத்து தள்ளிடும். பொதுவாக இது பூக்கிற சீசன். இதெல்லாம் வச்சு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. இது வசந்த காலங்கிறதுனால தான் வருஷத்துக்கு முதல் மாதமாக வச்சாங்க, ஏன் சித்திரை மாதம் முதல்ல வரணும், அந்த மாதிரி சில ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. இந்த மரத்துக்கு அப்படி பூக்கிறதுல ஸ்பெஷலுங்கிறதுனாலே என்னமோ வாசந்த சுந்தரக அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. துப்தரூக, பால விபூஷண சப்ஞக, புன்னாக. இந்த பேர் தமிழில் நான் கேட்டிருக்கேன். புன்னாக மரம் அப்படிங்கிற பேர் நான் கேட்டிருக்கேன். அது புன்ன மரத்தை சொல்லுதா வேறு ஏதாவது மரத்தை சொல்லுதாங்கிறது பார்க்கணும். மஞ்சாடிங்கிறது நம்முடைய தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பேர். ரேட்டக இது ராஜ நிர்கண்டக, க்ஷுரக ஸ்ரீமான் புருஷக, சத்திர புஷ்பக இது பாவப்பிரகாஷக. இதனுடைய குணங்கள் என்ன அப்படின்னா, பாக்கே கடுத்துவம், சமைச்சா கசப்பாக இருக்கும். வாத பித்த கஃப நாசித்துவம், வாதம் பித்தம் கஃபம் மூணுக்குமே
நாசம் பண்ணக்கூடியது. பொதுவாக நமக்கு 3 விதமான நாடிகள் அப்படிங்கிறது ஆயுர்வேதம். வாத நாடி, பித்த நாடி, கப நாடி. வாதம் அப்படிங்கிற வார்த்தையே காற்று சம்பந்தமானங்கிற அர்த்தம் தரக்கூடியது. பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு சம்பந்தமான அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. கபங்கிறது நீர் சம்பந்தமான அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. பஞ்சபூதத்தில் நடுவில் இருக்கிற 3 வச்சு 3 நாடி வச்சுருக்காங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இது கூடுனாலோ குறைஞ்சாலோ நோய் வரும் அப்படிங்காங்க. பொதுவாக நான் பேசுகிறது கேட்குதா? கேக்குது சாமி. லேசா ஒரு பிரேக் ஆச்சு, ஆனால் பழையபடி நார்மல் ஆயிட்டு. ஆமாம், அது அந்த ஒரு குறான்னு ஒரு சத்தம் போடும். சத்தம் போட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு சத்தம் போட்டனால கேட்டேன். வைத்தியர்கள் பழைய காலத்தில் நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. இந்த பெருவிரலில் இருந்து பார்க்கும்போது இந்த இடம், வலது கையோ இடது கையோ, பெருவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மணிக்கட்டு பகுதி, அதில் கை வச்சா நமக்கு நாடி தெரியும். இது குதிரை மாதிரி ஓடணும், முயல் மாதிரி ஓடணும், தவளை மாதிரி துள்ளணும், இப்படி ஒரு கணக்கு. இந்த காலத்தில் நாடி பிடிக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. பழைய காலத்தில் இப்படி நாடிங்கிறது ஒரு விதமான எக்ஸ்ரே ஸ்கேனு. இன்றைக்கி எக்ஸ்ரே ஸ்கேனெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாம் செலவழிக்கிறோம். அந்த காலத்தில் இப்படி சொல்லுவாங்க. வைத்தியர் நாடி பிடிச்சு பார்த்துட்டு நம்ம போய் என்ன நோயெல்லாம் சொல்லாண்டாம். அவர் நாடி பிடிச்சு பார்த்துட்டு இன்னென்ன மாதிரி நோய் தான், இதுக்கு இன்ன மருந்து தான் எல்லாம் சொல்லிடுவார் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கு. நம்முடைய அந்த பாரம்பரியமான மருத்துவ திறமையை நாம் கற்றுக்கிறாததுனாலையும் மதிக்காததுனாலையும் இழந்துட்டோம். இந்த பொதுவாக நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்பு வாத உடம்பாவோ பித்த உடம்பாவோ கப உடம்பாவோ இருக்கும். சில பேருக்கு வாத பித்த, பித்த கப, வாத கப இப்படி காம்பினேஷன் இருக்கலாம். சிலருக்கு வாத பித்த கப 3 காம்பினேஷனும் இருக்கலாம். இப்படி இந்த இந்த நாடி அதிகமாக தோஷம் இருந்ததுன்னா அவங்க உடல் அமைப்பு இப்படி இருக்கும். வாத உடம்பாக இருந்தால் இப்படி இருக்கும், பித்த உடம்பாக இருந்தால் இப்படி இருக்கும், கப உடம்பாக இருந்தால் இப்படி இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு பெரிய சயின்ஸ் ஆயுர்வேதத்தில் இருக்குது. இதில் இந்த 3க்கும் சேர்த்து திரிப்பலா அப்படின்னு ஒரு பொடி வச்சுருக்காங்க. அதுக்கு வேறு பல குணங்கள் இருக்குது. காற்றுக்கு கொள்ளலாம், மலச்சிக்கலுக்கு கொள்ளலாம், கண்ணுக்கு கொள்ளலாம், இந்த மாதிரி வேறு பலன்களும் இருக்குது. ஆனால் பொதுவாக வாத பித்த கபம் இந்த 3ஐயும் சமப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறது மாதிரி அந்த திரிப்பலாங்கிறத கொடுப்பாங்க. அது மாதிரி இதுக்கும் அந்த 3ஐயும் இந்த ஒரு இதுக்கே, அதாவது அது வந்து 3 அண்ணம் சேர்ந்தது. நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த 3ஐயும் சம அளவு சம ரேஷியோவில் பொடிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது திரிப்பலா. ஆனால் இங்கே இந்த ஒரு இதுக்கே இந்த 3ஐயுமே நாசம் பண்ணுற குணம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பல புஷ்டி மேத காரித்துவம், பலம் புஷ்டி மேதஸ் எல்லாத்தையும் பண்ணுற சக்தி உண்டு. ஹிருத்யத்துவம் மனசுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். லகுத்துவம் லைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து இதனுடைய தோலுடைய தன்மைன்னு சொல்லலாம். தத் தொக்குணாக. கஷாயத்துவம் கஷாயம் மாதிரியான சுவை. உஷ்ணத்துவம் சூடாக இருக்கிறது. பும்ஸ்துவ தந்த தோஷ கிருமி சோப விரண ரக்த தோஷ நாசித்வஞ்ச. ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இதுவும் ராஜநிர்கண்டர் தான் சொல்கிறாரு. பல்லு தோஷம் இருந்தால் சரி பண்ணும், கிருமி தோஷம், புண்ணு, ரத்தத்தில் ஏதாவது தோஷம் இதெல்லாம் இருந்தால் சரி பண்ணும்னு சொல்கிறாரு. இதுக்கு சரீரஸ்தாத்திலக தில காலகக அப்படின்லாம் அமர கோஷத்தில் வேறு பேர் இருக்குது. காலகக, பிப்ளு, ஜடுலக அப்படின்னு ஹேமச்சந்திரன் சில பேர் சொல்கிறார். மருவகக அப்படின்னு ரத்னமாலா பேர் சொல்கிறார். அஸ்வமேதக, ரோகபேதக அப்படின்னு
மேதினி பேர் சொல்றார். கிருஷ்ணானி திலமாத்திராணி நீருஜானி சமானி ச வாதபித்த கப உச்சைகாத் தான் வித்யாத் திலகாலகான் அப்படின்னு இந்த மரத்தினுடைய குணத்தை பற்றி மாதவகரக அப்படிங்கிறவர் சொல்றார். சில முக்கியமான சில விசேஷம், நிறைய சில விஷயங்கள் இருக்குது, நான் முக்கியமான சிலதை மட்டும் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் எந்த குணம் இருக்கோ அது திலக்க மரம். தமிழில் மஞ்சாடின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சம்ஸ்கிருதத்தில் ஷாலை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஆங்கிலத்தில் அதை தாளைன்னு ஆக்கியிருக்காங்க. தாள சாலை ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தைகள், ரெண்டு மரத்தை குறிக்கிற வார்த்தை. நம்ம முதல்ல ஷாலைன்னு என்னன்னு பார்ப்போம். மராமரம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ராமாயணத்தில் இது வருது. கம்பராமாயணத்தில் மராமரம்னு வருதுன்னு நினைக்கிறேன். வால்மீகி ராமாயணத்தில் ஷாலமரம்னு வருது. அதாவது ராமருக்கு எவ்வளவு சக்தி உண்டு. வாலிப ரொம்ப பெரிய பலசாலி. ராமனை நம்பி அவங்கிட்ட சண்டைக்கு போனோம். ராமனுக்கு எவ்வளவு சக்தி உண்டு நமக்கு தெரியாது, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சுக்ரீவன் நினச்ச உடனே சொன்னான், எங்கள் அண்ணன் இதில் ஒரு மரத்தை பிடுங்கி அடிச்சிருவான் அப்படின்னு. அதனால ராமர் அம்பு எடுத்து விட்டாராம். அவருடைய அம்பு வரிசையாக நின்ன 7 சால மரங்களை தொலைச்சிட்டு போயிட்டுதான். இது ஒரு டெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வச்சான், அதில் அவனுக்கு திருப்தி வரல. என்ன பண்ணா, துந்துபி, என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா துந்துபி, ஏன்னா 2 அசுரங்கள் உண்டு. யார் முன்ன யார் பின்னுங்கிறதுல எனக்கு இப்போ கொஞ்சம் மறதியாக இருக்கு. துந்துபிங்கிற அசுரனை வாலி கொன்று அவனுடைய எலும்பு கூடு வர மாதிரி கிடந்தது. அவ்வளோ பெரிய ஆளை வாலி கொன்னுட்டான். இது அவனுடைய எலும்பு கூடுன்னு சொன்னோடனே ராமர் அப்படி அவருடைய காலால் ஒரு சின்ன ஃபுட்பால் தட்டுறது மாதிரி தட்டினாராம். அது அப்படியே பல கிலோமீட்டர் தாண்டி போய் விழுந்துட்டு தான். அதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு திறமசாலி மாதிரி இருக்கு, ஆனால் எங்கள் அண்ணன் இதை வீசி எறியும் போது ரத்தம் சதையெல்லாம் இருந்தது, பல கிலோ வெயிட் இருந்தது. இப்போ எல்லாம் உணங்கி போய் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு, பல கிலோ குறைஞ்சு போச்சு. இதைத்தானே நீ விசிறி அடிச்ச, அதனால இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷாலமர டெஸ்ட் வைக்கிறது. தமிழில் அதை மராமரம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மராமரமும் புரியலை, சாலமரமும் புரியலை. ஷொரோவா ரோபஸ்டா அப்படின்னு அதுக்கு தாவரவியல் பேர்னு போட்டிருக்காங்க. வேறையும் பல அர்த்தங்கள் இருக்கு சாலைங்கிற வார்த்தைக்கு. நம்ம அந்த மரம்ங்கிற அர்த்தத்தை மட்டும் பார்த்துக்குவோம். பிராகாரக அப்படின்னு மேதினி ஒரு பேர் சொல்றார். ராலக அப்படின்னு ராஜ நிர்கண்டர் ஒரு பேர் சொல்றார்.
அமர கோஷ டீக்கால பரதர் ஒரு இது சொல்கிறாரு, அது ஒரு வகை மீன் அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் அங்கே கொடுக்குறாரு, அது நமக்கு வேண்டாம். சாரம் அப்படிங்கிறதான் அந்த ரா லா மாறி சாலம்னு மாறிட்டது அப்படின்னு ஒரு அபிப்பிராயமும் இருக்கு. நான் பேசுறது கேக்குதானே? லேசா ஒரு சின்ன ஒரு பிரேக் இருக்கு சாமி, ஆனா கேக்குது சாமி. சொனாம கியாத விருட்சக, தன்னுடைய பேரால பிரபலமான மரம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். சால மரம்ங்கிறது ராமாயண காலத்துல இருந்து. சக்குயா இது ஹிந்தி பாஷா, ஹிந்தியில் சக்குயான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதில் மரங்களை கண்டுபிடிக்க ஈஸியான வழி கொஞ்சம் வட இந்தியாக்காரங்கள்ட்ட போய் அவங்க பாஷையோட ஆராய்ச்சி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகலாம். ஏன்னா சாணக்கியர் அந்த காலத்தில் இருந்தது ஆப்கானிஸ்தான், தக்ஷசீலம் இருந்தது அங்கே. அதனால் இந்த ஏரியா முழுக்க பாஷையை அனலைஸ் பண்ணால் ஒருவேளை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாமா இருக்கும். அந்த மரங்களெல்லாம் இன்றைக்கும் உயிரோடு இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது சர்ஜக, சர்ஜரசக, கலக, கலலஜோத்பவக, வல்லி விருட்சக, சௌரபர்ணக, ராஜகாரியக, அஜகர்ணக, வஸ்தகர்ணக, கர்ணக, கஷாயி, லலனக, கந்தவிருட்சக, வம்சக, ராஜநிர்யாசக, திவ்யசாரக, சுரேஷ்டக, சூரக, அக்னிவல்லபக, யக்ஷதூபக, சித்திகக, இப்படியெல்லாம் பேர் உண்டு. இதில் ஏதாவது ஒரு பேர் எங்கேயாவது பிடி கிடைக்கும் நமக்கு ஆராய்ச்சி பண்ணால். எது எதுக்கும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பிஹெச்டி வாங்கிறதுக்கு. இதுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நமக்கு கொஞ்சம் அறிவு வளரும். இதனுடைய குணங்கள் கடுத்துவம், திக்தத்துவம், உஷ்ணத்துவம், ஹிமத்துவம், என்னடா இது தணுப்புன்னு பனி குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, சூடுன்னு சொல்லுவாங்க, கசப்பு, காரம், ஸ்னிக்தத்துவம், கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும், ஒட்டும் எண்ணெய் மாதிரி, அதிசார பித்தாசிரதோஷ குஷ்ட கண்ட்ர விஸ்போட வாதநாசித்வஞ்ச இது ராஜநிர்கண்டக. பித்தம், வாதம், குஷ்டம் இந்த மாதிரிப்பட்ட நோய்களுக்கு கொள்ளலாம். சாலஸ்து சர்ஜாகாரிய ஸ்வகர்ணகா சஸ்யம் சம்பரக அஸ்வகர்ணக கஷாயக ஸ்யாத் விரணஸ்வேத கஃப கிருமீன். நாம் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். அதுக்கு வேறு பெயர்கள், அதனுடைய குணங்கள், அதெல்லாம் சால பிரபேதா அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, பாவ பிரகாஷக அப்படிங்கிற ஒரு நூல். இதில் எல்லாம் அதை பற்றி குறிப்பு வருது. இதில் ஒரு நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் பொதுவாக ரெக்கார்டு பண்ணுறதில்ல, ஹிஸ்ட்ரி எழுதுறதில்ல, இப்படியெல்லாம் நிறைய பேர் புழுகுவாங்க. பாருங்கள், எத்தனையோ நூல்களில் இதை பற்றி, அதாவது வெள்ளைக்காரன், முஸ்லீமு, இவனெல்லாம் கொளுத்தி போக மிச்சம் நம்மகிட்ட இருக்கிறதுல இவ்வளோ கிடச்சிருக்கு. ஒருவேளை இதெல்லாம் கொளுத்தல்ல, அழியல்ல, அந்த காலத்தில் மெயின்டைன் பண்ணுறது, காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இன்றைக்கி நம்ம சிடியே கொஞ்ச நாளைக்கு நிற்க மாட்டாங்க, பென் ட்ரைவே நிற்க மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் எப்போ வேணாலும் காலம் வரலாம். அந்த காலத்தில் எழுதி பத்திரப்படுத்துறதுக்குங்கிறது இன்னைக்கு மாதிரி பெரிய டெக்னாலஜிலாம் இல்லை. ஆனாலும் ஓலை, பனை ஓலை இந்த மாதிரிப்பட்டதை பயன்படுத்தி எத்தனையோ தலைமுறையாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எவ்வளோ விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணி அதை தலைமுறையாக கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்ல விரும்புகிற, நம்முடைய முன்னோர்களை
நாம் நன்றியோட நினைக்க வேண்டிய ஒரு இடம். இங்கே எனக்கு அர்த்தம் புரிஞ்சதோ புரியலையோ, இது எனக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பரம்பரையை காப்பாற்றுறது மாதிரி இந்த காலத்தில் உள்ளவங்க என்ன பண்ணணும், இதை பற்றி கூடுதல் ஆராய்ச்சி பண்ணி இவைகளில் எல்லாருக்கும் புரிகிறது மாதிரி +2ல் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் ரெக்கார்டில் ஏதோ ஒன்று பண்ண சொல்லுவாங்க, எனக்கு பேர் மறந்துட்டேன். முக்கியமாக பாட்டனி குரூப்பு அப்படின்னா செடிகளை பிடிச்சி காய வச்சு ஒட்டி வைக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 25 மார்க்கும் தருவாங்க. அந்த மாதிரி அதாவது நம்ம இந்த செடியை ஐடென்டிஃபை பண்ணுறோம், அது என்னென்ன ஃபீச்சர்ஸை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. இந்த மாதிரி இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததுனால டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹரிஹர சின்னா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் கொஞ்சம் தாவரங்கள் மிருகங்கள் பற்றி டாக்குமெண்ட் பண்ணுறாரு. அது மாதிரி சில பேர் இருக்காங்க, பண்ணுறாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். முதல்ல அவங்க சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்கவுங்க ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்க, என்ன விவரங்கள் தெரியுமோ அதை அவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பிறகு அதெல்லாம் வேறு யாரோ ஒரு ஆள் அதெல்லாம் ஒருங்கிணைச்சி கோஆர்டினேட் பண்ணி மிச்சத்தை கண்டுபிடிச்சிக்குவாங்க. அடுத்தது சிம்ஷுபா. இதில் சிம்ஷுபா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, நம்முடைய புஸ்தகத்தில். டிக்ஷனரியில் சிம்ஷபா அப்படின்னு இருக்கு. இதுவும் ஒரு பிரபலமான மரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த பேரை எனக்கு கேட்ட மாதிரி இருக்குது. இது சீதையோட இலங்கையில் இருந்த ஒரு மரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு டிக்ஷனரியை பார்த்தா டல்பர்ஜியா சிஷு அப்படின்னு அதுக்கு தாவரவியல் பேர் சொல்கிறாங்க. அசோகா ட்ரீ அப்படின்னு இன்னொரு அர்த்தம் போட்டிருக்காங்க. பொதுவாக சீதை அசோக வனத்தில், அசோக வாட்டிக்கால சிறை வைக்கப்பட்டாள், அசோக மரத்துக்கு கீழே இருந்தாள், அல்லது அசோக மரங்கள் நிறைந்த ஒரு வனத்தில் தான் வச்சிருந்தாள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த அசோகம் அப்படிங்கிறதுல 2 இருக்குதோ அல்லது வேறு இடங்களில் வேறு மரங்களை அசோகா சொல்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு சாலை ஓரங்களில் இந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல, ஒரு மரம், அது ஊசியிலை காட்டு மரம் மாதிரி ரொம்ப உயரமாக வளரும். அதனுடைய கிளைகளெல்லாம் ரொம்ப அகலமாக இருக்காது, அப்படியே ஒரு கூம்பு மாதிரி வளரும். அதை அசோக மரம்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் சீதை உட்கார்ந்துருந்தா அப்படின்னா அந்த மரம் கொஞ்சம் நிழல் கொடுக்குற மரமாக இருக்கணும். அந்த அசோகமும் இந்த அசோகம் ஒன்று தானே தெரியாது. அண்மையில் இந்த மரம் அதிகமான நீரெல்லாம் உறிஞ்சிரும், அதனால் நிலத்தடி நீரை வற்ற வச்சிரும் அப்படின்னெல்லாம் யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன். பொதுவாக சாலை ஓரத்தில் இதை நட்டு விட்டோம்னா அப்படியே ஒரு ரோ மாதிரி வளரும், ரொம்ப நீட்டாக நெட்டையாக வளர்ந்துடும். கிளை பரப்பாதுங்கிறதுனால பெருசு இடைஞ்சல் இருக்காது. பொதுவாக ஓரங்களில் அதை அழகுக்காக வேண்டி நடுவாங்க. அது ஒரு அசோகா ட்ரீன்னு ஒன்று இருக்குது. அசோக மரம் நம்ம ஊரில் சொல்கிறது அது. இது அந்த அசோகம் தானாங்கிறது தெரியாது. வேறு இலக்கியங்கள்லேயும் அசோக மரங்களை பற்றி தமிழில் அசோகாங்கிற வார்த்தையிலேயே குறிப்புகள் இருக்குது. சிஷு இது பாஷா. சிஷு சிம்ஷு, அது எழுத்துப்பிழை சரியாக இல்லை, எழுத்துப்பிழை இல்லைன்னா சிஷு அப்படின்னு பேச்சு வழக்கில் அந்த மரத்தை சொல்கிறாங்க, சிம்ஷப்பாவை. பிச்சிலா, அகரு,
இந்த அகருங்கிற வார்த்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அகர்பத்தி, சாம்பிராணி திரி, அதோட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த மரத்தை தான் சொல்கிறாங்களான்னு தெரியாது. கபிலா, பஸ்மகர்பா, இப்படியெல்லாம் அமரர் கோஷத்தில் வேறு பேர்கள் இருக்குது. அகரு சிம்ஷபா அப்படின்னு பரதர் சொல்கிறார். கிருஷ்ணசாரா அப்படின்னு ஜடாதரர் சொல்கிறார். பிங்களா, பிச்சலா, பீரா அப்படின்னு ரத்னமாலாக்காரர் சொல்கிறார். சப்த ரத்னாவளியில் சிம்ஷபா குரு சாராச்ச பிச்சிலா குரு சிம்ஷபா சாசேத் கபிலவர்ண சியாத் பஸ்மகர்பா நிகத்தியதே क्वचित्तु कपिला भस्मगर्भा छागर शिंशपा पिच्छिला शिंशपा யுக்மபத்ரிகா அகருச்சேத்யபி. யுக்மபத்ரிகான்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சப்தரத்னாவளியே தெரியுது. வேறு பேர்களும் ஏற்கனவே வந்த பேர் தான் சொல்கிறார். இதனுடைய குணங்கள்: வாத்த நாசினி, வாத்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு குணம் இந்த மரத்துக்கு உண்டு. இது ராஜவல்லபர் அதை தகவலை தரார். शिंशपा कड़का तिक्ता कषाया शोषकारिणी उष्णवीर्या हरेन्मेदः कुष्ठचित्र वमिक्रिमीन् वस्तिवत् वृणदाह श्रवलासा गर्भ பாத்தினி. இது பாவ பிரகாஷக. இதனுடைய மருத்துவ குணங்களை பாவ பிரகாஷர் சொல்லும்போது இது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், காரமாக இருக்கும், கஷாயம் போல் இருக்கும், ஒரு வறட்சியை கொடுக்கும், சூடானது, குஷ்டம் கிருமிகள் எல்லாம் கொல்லக்கூடியது, இந்த மாதிரி சில டீட்டெயிலாக கொடுக்கார். ரிக்வேதத்துலேயும் இதை பற்றி குறிப்பு இருக்கிறதா தெரியுது. அதாவது தேரில் இந்த தேரில் இந்த மரத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரியுது. ரிக்வேதம் 3:53 மந்திரத்துக்கு அபிவ்யஸ்வ காதிரஸ்ய சாரமேஜோ தேஹி ஸ்பந்தனே சிம்ஷபாயாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் எழுதும்போது, ஸ்பந்தனே ரதஸ்ய கமனே சதி சிம்ஷபாயாம் பாக்கியதாரு நிர்மிதம் ரதஸ்ய பலகே ஓஜோதேஹி தார்டியம் குரு இது. சாயனர்னு ரிக்வேதத்துக்கு பாஷ்யம் எழுதினவர். இந்த சாயனர் அப்படிங்கிறவர் சாயனாச்சாரியார்னு ரொம்ப பிரபலமானவர். வேதங்களில் நமக்கு எங்கேயாவது கொஞ்சம் அர்த்தம் புரியுதுன்னா அதுக்கு இந்த சாயன பாஷ்யம் ஒரு காரணம். நம்முடைய முன்னோர்கள் விளக்கம் எழுதி அதை காப்பாற்றி வச்சுருக்காங்க. மாதவாச்சாரியார்னு இல்லை, ஷபரர்னு அப்படின்னு இன்னொருத்தர் உண்டு. ஷபர பாஷ்யம், ஷாயன பாஷ்யம் 2 பேர் உண்டு. என்னுடைய ஞாபக சக்தி சரியாக இருந்தால் ஷாயனர் வித்யாரண்ய சுவாமியுடைய தம்பி. அண்ணன் கிருஷ்ணகிரி மடத்துக்கு தலைவர். தம்பி கர்மகாண்டத்துக்கு நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். அண்ணன் வேதாந்தத்துக்கு நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். வித்யாரண்ய சுவாமி தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தது. ஹரிஹரர் புக்கரை சும்மா 2 பேரை கண்டுபிடிச்சி, எப்படி சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை பெரிய சக்கரவர்த்தி ஆக்கினாரோ அது மாதிரி ஹரிஹரர் புக்கர்னு அண்ணன் தம்பி 2 பேரை பிடிச்சி இஸ்லாமிய அடக்குமுறைக்கு எதிராக ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பினது வித்யாரண்ய சுவாமி, சிருங்கேரி மடத்தினுடைய தலைவர். அவருடைய ஒரு சகோதரர், அது அவர் தான் சாயனர்னு நான் நினைக்கிறேன். சாயனர் சபரன் 2 பேர் உண்டு. நான் ஞாபக சக்தி சரியாக இருந்தால் இவர் அவருடைய தம்பி. அவர் கொடுத்த விளக்கத்தில்
தேரெல்லாம் இந்த மரத்தில் செய்கிறாங்கங்கிற தகவலை சொல்கிறாரு. ரிக்வேதத்தில் அந்த பேர் மந்திரத்தில் வருது. அடுத்து அரிமேதக. அரேவிட் காத்திரஸ்ய இவ மேதக சாரக எஸ்ய. காத்திரம்னு ஒரு மரம், அதில் கத்திரம், நம்ம அடுத்து நமக்கு இந்த வரிசையில் அது வரப்போகுது. கதிர மரம் மாதிரி ஒர்த்துள்ளது, அதனால அரிமேதம்னு இதுக்கு பேர் வந்துட்டுது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ கதிர மரத்துக்கும் இதுக்கும் ஒற்றுமை இருந்திருக்கலாம் நம்ம தெரியுது. இந்த இடத்துல இன்னொரு தகவல் சொல்கிறேன். ரிஷிகேஷில் நம்ம ஆசிரமத்துக்கு இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் நம்ம ஊரில் பருத்தி காட்டு விளை, பருத்தி விளை, கார விளை, முருங்கை விளை இப்படியெல்லாம் இருக்குது மாதிரி இதுதான் பாரம்பரியமான பேர். இந்த பேர்கள் இருந்து தெரியும் என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் மரங்களாகவும் காடுகளாகவும் சோலைகளாகவும் இருந்ததுன்னு தெரியுது. அந்த பேரை மாற்றாமல் இருந்தாங்கன்னா பழைய காலத்தில் அது அப்படி இருந்து கண்டுபிடிக்கலாம், பேரை மாற்றினாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ரிஷிகேஷ் அந்த ஊருக்கு பேர் வந்து ரெண்டு பேர் சொல்லுவாங்க. சீசம் ஜாடி, புராணி ஜாடி. ஜாடி அப்படிங்கிறது ஒரு காடு அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தைன்னு எடுத்துக்கலாம். மண்டுன மரங்கள், மண்டுன இடம் அப்படின்னு விட சொல்லிக்கலாம். புதர், அவங்க நான் கேட்டதில் அவங்க சொல்லுறத பார்த்தா ஒரு புதர் அப்படிங்கிற ஒரு துணியில் தான் அந்த ஜாடிங்கிற வார்த்தை. ஆனால் நம்ம அதை காடுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். செடிகள் எல்லாம் நிறைஞ்ச இடத்துக்கு புதர்னு சொல்லுவோம், அதே மாதிரி மரங்கள் நிறைஞ்ச இடத்துக்கு ஜாடின்னு சொல்கிறாங்கன்னு எடுத்துக்குவோம். அதுக்கு சீசம் ஜாடின்னு பேர். சீசம் அப்படின்னா ஈட்டி மரமா, ஈட்டி மரத்துக்கு அந்த ஊர் பேர் தான் சீசம். இப்போ ஏதோ 1-2 மரங்கள் மிச்சம் மீதி நிற்கிது, அதான் இன்றைக்குள்ள நிலைமை. நிறைய ஆசிரமங்கள், கட்டடங்கள், வீடுகள் எல்லாம் வந்தாச்சு. ஈட்டிங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப பிரபலமான மரம், பலகைக்கு ரொம்ப உறுதியான மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஈட்டி செய்கிறதுக்கு அந்த மரத்தை பயன்படுத்துறதுனால அதுக்கு ஈட்டி மரம்னு பேர் வந்ததாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பழைய காலத்தில் அந்த இடத்துல இது அதிகமாக இருந்த மரங்களை வச்சு ஊர் பேர், இடம் பேரெல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து காங்கிரீட், கண்ணாடி அல்லது அடுக்குமாடி இப்படியெல்லாம் தான் பேர் வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். சரி, குய்யா, வாவலா அப்படின்னெல்லாம் இதுக்கு பேச்சு வழக்கில் பேர் இருக்கதா தெரியுது. இரிமேதக அப்படிங்கிற பேர், ரிமேதக, கோதாஸ்கந்தக, அரிமேதக, அஹிமாரக, பூத்திமேதக, அஹிமேதக. இந்த மேதங்கிற வார்த்தை பொதுவாக எல்லா பேர்லேயும் அதிகமாக வருது. கதிர மரம் மாதிரி மேதம், சாரம் இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பேர் வருது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. விட்கதிரக, அந்த விளக்கத்திலே சொன்னாங்க, அறிவிட்கதிரஸ்ய இவ மேதக சாரக. அறிவிட்கதிரம் மாதிரி மேதம் சாரம் இருக்கிறதுனால அரிமேதகன் பேர் வந்ததுன்னு சொன்னாங்க. இங்கே விட்கதிரகங்கிற ஒரு பேரும் இருக்குது. இதனுடைய குணங்கள் கஷாயத்துவம், உஷ்ணத்துவம், திக்தத்துவம். கஷாயம் மாதிரி இருக்கும், உஷ்ணம் சூடு கிளப்பும், காரமாக இருக்கும். பூத்த விநாசித்துவம்,
ஷோத்த அதிசார கா விஷ வைசர்ப்ப நாசித்வஞ்ச. விஷத்தை முறிக்கிற தன்மை கூட இதுக்கு உண்டு அப்படின்னு ராஜநிர்கண்டர் சொல்கிறார். அஸ்ய விவகாரோ யத்ர ததௌஷதம் யதா துலாம் திருதாம் நீல சகாச்சரஸ்ய துரோணோ அம்பசக சம்சயபேத் தாவத் புத்தி சதுர்பாகரசோத்து தைலம் பச்சேச்சனைர் அர்த்தபல பிரயுக்தைஹி. அதாவது மகா சகச்சரம் தைலம் அப்படின்னு ஒரு தைலம் மருந்து, அதாவது வாத கோடாரி தைலம், வாத நாராயண தைலம். நம்ம ஊரில் ரொம்ப பிரபலம் வந்து செசால்னு ஒன்று உண்டு, இந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல, காயத்திருமேனி இப்படியெல்லாம் இருக்கிறது மாதிரி மகா சகச்சரம் தைலம்னு ஒன்று இதுலேருந்து தயாரிக்காங்க. வைத்திய கச்ச வைத்தியக சக்கர பாணி சங்கிரக அப்படின்னு ஒரு நூல், அந்த நூலில் இந்த தைலம் தயாரிக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்முடைய இளைய தலைமுறை நவீன தலைமுறையெல்லாம் செலவழிக்கிறதுக்கு நிறைய ஒர்த்தான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த இதை வந்து அரிமேதம் அப்படின்னே தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. தீ நாற்றமுடைய ஒரு வகை கருங்காலி, கெட்ட நாற்றமுள்ள ஒரு வகை கருங்காலின்னு போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் கதிரம் அப்படிங்கிறது கருங்காலி, இது ஒரு வகை கருங்காலின்னு அதனால் போட்டாங்க. கருங்காலி மரம்ங்கிறது தமிழில் கொஞ்சம் பழக்கமான ஒரு பேர் தான். செஞ்சந்தனம் சொல்லிக்கிட்டு வெள்ளிமலை ஆசிரமத்தில் ஒரு இது உண்டு, அதில் சந்தன மனம் இருக்காது, அந்த சிவப்பு கலரில் இருக்கும். ஒரு தடவை நான் அதை வாங்க போகும்போது வைத்தியர் கடையில் நான் செஞ்சந்தனம் தாங்கன்னு சொல்ல கடைக்காரர் வேலையார்ட்ட கருங்காலி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. கருங்காலி வெள்ளம் அப்படின்ட்டு மலையாளத்தில் உண்டு, அது நல்ல செவந்த கலரில். பொதுவாக கேரளாத்தில் எல்லா இடங்கள்லையும் ஒரு செவந்த தண்ணி குடிக்க கொடுப்பாங்க, கருங்காலி வெள்ளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு இது இருக்குது, அதிமதுரம் அப்படிங்கிறது போடுறதுனாலையும் சிவக்கும். பல மூலிகைகள் அதில் சேர்க்குறதும் உண்டு. கருங்காலி வெள்ளம்ங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. இந்த அரிமேதத்தை வந்து அரிமேதம்னே போட்டுட்டு விளக்கம் போடும்போது ஒரு வகை நாற்றம் உள்ள கருங்காலின்னு போட்டாங்க. சிஞ்சுபம் அப்படிங்கிறது சிஞ்சுபம்னே போட்டுட்டு அதுக்கு விளக்கம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நூக்க மரம் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழில். நமக்கு நூக்க மரம்னா என்னன்னு புரியலை, ஆனால் அப்படி ஒரு தமிழ் இருக்குது அப்படின்னு தெரியுது. அடுத்து அடுத்து ஒரு மரம் பார்க்கணும், நேரம் ஆச்சு. அடுத்த வகுப்பில் தொடருவோமா? சரி சார், ஓகே. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது
பேரு மரம் ஏதாவது வந்தா? அது அந்த அசோகா அது. புரிஞ்சுதா? ஆமா சாமி. ஆ. நம்ம அசோகா தானே சொல்கிறோம் இல்லையா? ஆ, அதாவது இந்த இந்த நேரா இருக்கிற அசோகா தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆ. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது அதுல நிழல் எல்லாம் இருக்காது கண்டிப்பா. எவ்வளவுதான் பெரிய தோப்பா இருந்தா கூட அப்படி ஒரு நிழல் இருக்க மாதிரி இருக்காது. ஆமாம், அது நெடு நெடு நெடுன்னு வளரும். ஒரு வளரும். ஒரு அடி 2 அடிக்கு மேலே அகலம் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா சாமி. ஆமா, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பழைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நிக்கும். நம்ம கலெக்டர் பங்களாலயும் அது நிறைய நிக்குது. ஆ. நாகர்கோவில் போனோம் அதுலயும். ஆமாம் ஆமாம். அதுல அதுல பெருசா நிழல் எல்லாம் ஒன்றும் வராது சாமி. ம். மற்றபடி அதில் வேற பணப்பயன்களும் இருந்த மாதிரி தெரியல. இப்ப நம்ம இது பார்க்குறதெல்லாம் நாட்டுக்கு வருமானம் வர வைக்கிற மரங்களாகவும் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று மருத்துவ குணம் இருக்கணும், இல்லை மரப்பலகை அந்த மாதிரி ஏதாவது குணம் இருக்கணும். ஆனால் இந்த இதில் வரிசையில் நான் கவனித்தது என்ன அப்படின்னா, தேக்கு சந்தனம் அந்த லிஸ்டெல்லாம் இதில் வரலங்கிற மாதிரி எனக்கு பட்டது. அது என்னாலன்னு தெரியல. ஏற்கனவே நம்ம சந்தனம் நார்த் இந்தியால வரும்ல சாமி. நார்த் இந்தியாலயும் அந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மலைய மாருதம், மலைய மவுண்டன்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அதை வச்சு ஒரு ஸ்லோகம் இருக்கு, மலைய மாருத கந்தேன இந்தனம் சந்தனாயதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து காற்று வந்ததுன்னா சாதாரண விறகுக்கு பயன்படக்கூடிய மரம் வந்து சந்தன மரமாக மாறிடும் அப்படின்னு. அதனால இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இருந்திருக்கலாம் சந்தன மரம். நம்ம ஏற்கனவே சந்தன மரத்தை பற்றி சாணக்கியரே நமக்கு டீட்டெயில் சொல்லியிருக்காருன்னு எனக்கு ஒரு ஞாபகம். இந்தியா முழுக்க எங்கெங்கே இருக்கும், என்னென்ன வெரைட்டி உண்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. அங்கே ஏற்கனவே சொன்னதுனால இங்கே அதை விட்டுட்டாரான்னு தெரியல, திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் அப்படின்னு. நம்ம சந்தனம், அகில், தேக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் கலர் சந்தனம், சிலதுக்கு மதிப்பு குறைவு, சிவப்பு சந்தனம்னா மதிப்பு குறைவு அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். அநேகமாக அந்த காரணத்தினால இங்கே அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் இங்கே சேர்த்து புரிஞ்சுக்கணும். இது ஒரு மாதிரிக்கு தானே சொல்கிறார் அவர். சரி சுவாமி, பூத விநாசேனன்னு சொன்னீங்கல்ல, அந்த கருங்காலி மரம், அது வந்து அப்போ பூத பிசாசு விரட்டுறதுக்கு அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கருங்காலி கட்டை அப்படி சொல்லுவாங்க, அதுதானா? அப்படி அப்படி இருக்கா? ஆமா, கருங்காலி வந்து பூஜையில இந்த மாந்திரிகம் தாந்திரிகம்ல பயன்படுத்துவாங்க. நீங்க பூத விநாசின்னு சொல்லும் போது அந்த வேர்டு வந்து எனக்கு கருங்காலி பிட்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். பூத்த விநாசித்துவம்னு ராஜநிர்கண்டர் சொல்லியிருக்காரு. இது கருங்காலியுடைய இன்னொரு வெரைட்டி, இந்த அரிமேதம்ங்கிறது. கருங்காலி இல்லை, கருங்காலியுடைய ஒரு வெரைட்டி இது. அது மாதிரியான ஒரு மரம், அது மாதிரி தன்மைகள் உள்ள ஒரு மரம். மரத்தை பார்த்து அப்படிலாம் பூத பிசாசு பயப்படுமா சாமிஜி? அது மரத்தை பார்த்து பயப்படாது. அதாவது அந்த மரத்தினுடைய காற்று, வைப்ரேஷன், அப்புறம் அதனுடைய மருத்துவ குணங்கள். இப்போ ஒருத்தருக்கு வந்து மனநிலை சரியில்லைன்னா நம்ம மனநிலை மருத்துவத்தை போகிறோம், அவர் ஏதாவது டேப்லெட்டை கொடுக்குறாரு, ஏதோ ஒரு ஹார்மோனை குறைக்க முயற்சி பண்ணுறாரு, அல்லது ஏதாவது கெமிக்கலை கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. அது மென்டல் டிஸ்டர்பன்ஸை குறைக்குது அப்படின்னு சயின்ஸ். அந்த மாதிரி இந்த மரங்களுக்கு அந்த மாதிரி குணங்கள் இருக்கும். மனசை காம் டவுன் பண்ணுறது, டென்ஷனை காம் டவுன் பண்ணுறது, அந்த மாதிரி குணங்கள் இருக்கும். அதனால் நம்முடைய முன்னோர்கள் அதை கண்டுபிடிச்சி வச்சு அதை அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது
இப்படி ஒன்று கேள்விப்பட்டேன். மஞ்சநாத்தி மரத்தில் நடவண்டி பண்ணுவாங்களாம். பழைய காலத்து ஒரு முறை. அது மாதிரி ஏழிலம்பால மரத்தில் தான் செருப்பு பண்ணுவாங்களாம். நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு கிளாஸில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். உலக்க பண்ணுற மரத்தை பற்றி ஏதோ பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்படி இந்த மரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருந்துருக்காங்க. அந்த மரத்தோட நம்முடைய ஸ்பரிசம், தொடர்பு, டச் எல்லாம் வரும்போது அதனுடைய சில மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஆயுர்வேதத்தில் வந்து ஒரு கட்டிலில் படுக்க வச்சு உங்களை ஊறுகாய் போடுவாங்க. அது எண்ணெய் குளியலெல்லாம் பண்ணுவாங்க. அது அந்த இது வந்து இன்ன மரத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. பத்மநாபபுரம் அரண்மனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டில் இருக்குது. அதாவது பல மரங்களில் கட்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கட்டிலுக்கும் ஒவ்வொரு குணம். பத்மநாபபுரம் அரண்மனையில் இருக்க கட்டிலில் ஊர் உலகத்தில் உள்ள எல்லா மரத்துக்கு கட்டையும் துண்டு துண்டாக வச்சுருக்காங்க. ராஜாவுக்கு எல்லா மருத்துவ குணமும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு ஒரே மரத்தில் பண்ணாமல் துண்டு துண்டாட்டி எல்லா மரத்தையும் சேர்த்து ஒரு கட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிந்தனைகள் அதுக்கு பின்னாடி இருக்கும். முதல்ல பேய் உண்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. பேய்ங்கிறதே நம்முடைய மனப்பிரமையாக இருந்தா அந்த பிரமையை தீர்க்கிறதுக்கு அதுக்கு கவுண்டர் இதை பண்ணுவாங்க. பொதுவாக பேய் விரட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படி அந்த மாதிரி கவுண்டர் தான். மற்றபடி மனநல மருத்துவர்களாக இருந்தால் அவங்க கவுன்சிலிங் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தப்பான அபிப்பிராயங்களை நீக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி அதனுடைய பிரயோஜனம் இருக்கணும். அப்புறம் இப்போ அண்மையில் கேள்விப்பட்டேன், நகை பாலிஷ் போடுறதுல நிறைய பேருக்கு ஒரு கிக் இருக்குது. இதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய மனமுள்ள பொருட்கள் பயன்படுத்துகிறோம். அந்த மனமுள்ள பொருட்களை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டே படித்தாங்க. இது எல்லாத்துலேயுமே போதை ஊட்டக்கூடிய, உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. உதாரணத்துக்கு டொலுவீன், நகை பாலிஷில் டொலுவீன் ஒன்று இருக்குது. அது வந்து அந்த ஸ்மெல்லு ஒரு கிக்கை கொடுக்கும். அதனால் அதுக்காக வேண்டி அதை தடவுவாங்க. சில பேர் அந்த பாலிஷை முறிஞ்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் இது கேள்விப்பட்டிருக்கேன், நடக்கிற விஷயம். சில பேருக்கு பெட்ரோலை மணத்துற பழக்கம் உண்டு. இந்த டைலின், டொலுவின், ஜயலின் இது எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். கற்பூரம், பாச்சா உருண்டை, மண்ணெண்ணெய். அண்மையில் அது ஒரு தகவல் படித்தேன். ஒருவேளை பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கெல்லாம் வாழ்க்கையே ஓடாது. பிளாஸ்டிக்னா பெட்ரோலில் இருந்து வர்றது தான், பாலித்தீன்னா பெட்ரோலில் இருந்து வர்றது தான், சென்ட்டுன்னா பெட்ரோலில் இருந்து வர்றது தான். நம்ம பொதுவாக பெட்ரோலில் என்ன நினைக்கிறோம், வண்டி ஓடுறதுக்கு மட்டும் பெட்ரோல் பயன்படுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நான் +2 அதை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்புறம் அந்த பை ப்ராடக்ட்ஸில் இருந்து என்னென்ன பொருட்கள் உற்பத்தி ஆகுது, அது ஒரு பெரிய லிஸ்ட். பொதுவாக இன்றைக்கி பிளாஸ்டிக்குங்கிறது உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடிய ஒன்று. அது பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் தான். அது மாதிரி அந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸில் பெட்ரோல் அடிக்டான ஆட்கள் உலகத்தில் இருந்திருக்காங்க. நான் அந்த மாதிரி நியூஸ் படிச்சிருக்கேன். அதே மாதிரி நகை பாலிஷ் போடுறவங்க எல்லாம் அந்த டொலுவீனுக்கு அடிக்ட்டு. திருப்பி அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு கெமிக்கல், அதுவும் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதை யூஸ் பண்ணணும். அந்த மனமும் நிறைய பேருக்கு அடிக்ஷன் இருக்குது. அது மாதிரி உடம்புக்கு சென்ட் போடுறோம், சில சோப்பு பயன்படுத்துகிறோம், மேக்கப் பொருட்கள் பயன்படுத்துகிறோம். இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. இதனால் அடிக்ஷன் வருது அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா,
ஒரு நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஏதோ ஒன்று, எனக்கு பேர் கரெக்டாக மறந்துட்டேன். அந்த காற்றை சுவாசித்தா, பொதுவாக இந்த பெட்ரோல் கிணறுகள் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து அது வரும். அந்த காற்றை சுவாசித்தா ஒருத்தருக்கு ஹலூசினேஷன் உண்டாகும், பிரமைகள் உண்டாகும். அவங்க வந்து சொர்க்கலோகத்துக்கு போகிறது மாதிரி, வேறு உலகத்துக்கு போகிறது மாதிரி, இப்படியெல்லாம் அவங்க கற்பனை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்க வேறு உலகத்தில் இருக்கிறது மாதிரி மனநிலையில் இருப்பாங்க. அப்படி ஒரு சினிமா என்னமோ பார்த்தேன். அந்த தொடக்கத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஆளுக்கு ஏதோ கடவுள் ஆவேசம் வந்துட்டு, இந்த ஆள் தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டாரு, இந்த மாதிரியெல்லாம் நினைச்சாங்க. அப்புறம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறவங்களுக்கு அது நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணால் அங்கே அந்த கேஸ் இருந்தது. அந்த கேஸ் இவங்க சுவாசிக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால் மனப்பிரமை இந்த மாதிரி ஏதோ நடந்து ஒரு ஆளுக்கு உருவாகலாம். அது நம்ம பூதம் பிசாசுன்னு சொல்கிறோம். அதுக்கு கவுண்டர் ஸ்மெல்லெல்லாம் கொடுத்தா அது மாறுமா இருக்கும். என்ன டாக்ஸினுக்கு ஆன்டி டாக்ஸின் கொடுக்கறது மாதிரி, விஷத்துக்கு விஷ முறிவு கொடுக்கறது மாதிரி, நம்முடைய முன்னோர்கள் இதை மாதிரி அவர்களுடைய கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஏதோ கண்டுபிடிச்சி வச்சு அதுக்கு கவுண்டர் டெக்னாலஜியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி மரமண்டைகள் அதை ஆராய்ச்சி பண்ணி அது எதனாலேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராக இல்லை. நாம் புத்திசாலின்னு அப்படின்னு நாம் நினைக்கிறதா இருந்தால் அவங்க ஏன் அப்படி வச்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா நம்முடைய திறமை இருக்குது. சில பேர் நடிப்பாங்க, அவங்கள இவங்க பெரம்பெடுத்து அடித்து எடுத்து சரி பண்ணுவாங்க, கவுண்டர் பயத்தை கொடுத்து. சில பேருக்கு இயல்பாக பயம் இருக்கலாம், அந்த தலைவலிக்குது, பயங்கர வேதனை, உடனே விக்ஸ் எடுத்து போடுவாங்க. விக்ஸ் அதை விட கூடுதல் வேதனையை கொடுக்கும், அதில் அந்த தலைவலி மறந்துடும். அது மாதிரி ஒரு டெக்னாலஜி கூட இருக்கலாம் நம்ம நாட்டில், பேய் விரட்டுற டெக்னாலஜியில். இப்படி சில பேர் கடவுள் நம்பிக்கையை கொடுப்பாங்க, எல்லாம் சாமி பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது கிளிக் ஆகும். இந்த கடவுள் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய உறுதி பேய் மேலே இருக்கிற பயத்தை விரட்டிடும். இதில் யாரோ ஒன்று இப்படி பலவிதமான காரணங்களால் பேய் பிசாசு வந்திருக்கலாம், அதுக்கு பலவிதமான டெக்னிக் பயன்படுத்தியிருக்கலாம். இன்றைக்கி நமக்கு எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு எந்த டெக்னிக் பயன்படுத்தணுங்கிற தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால அது பித்தலாட்டம் மாதிரி கூட தெரியலாம். இது எல்லாமே ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் ஒரு அறிவு வேணும். சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பேரில் பாரம்பரியத்தை கிண்டல் அடிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர, அப்புறம் இவங்க கிண்டல் அடித்து பாரம்பரியத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு 50 வருஷம் கழித்து அதே விஷயத்தை திருப்பி கொண்டு வருவாங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. நம்ம கை கால் கழுவி முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றது, கை கழுவிட்டு சாப்பிட்றது, இப்படியெல்லாம் வச்சுருந்தோம். கொரோனா வந்த பிறகு நம்ம வச்சுருந்த ஆச்சாரங்கள் எல்லாம் ரொம்ப வேலிடாக மாறி போச்சுது. அதனால் ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் விவரம் உள்ளவங்களாக இருக்கணும். நிறைய இருக்குது. எதிர்கால சமுதாயம் இதை பற்றிலாம் யோசிக்குதான்னு தெரியல. யோசித்தா நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கையை அதுக்காக வேண்டி அர்ப்பணித்தா நல்லாயிருக்கும். வருங்கால சமுதாயத்துக்கு பயன்படும். வேற சாமிஜி, எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த வகையில இப்போ வேப்ப மரம் அதெல்லாம் பார்த்தோன்னா ஹிந்துஸ் வந்து மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டுக்காக கூட அதெல்லாம் இது சாமி அப்படின்னு ஏதாவது தேய்ச்சி வச்சுட்டு அதில் சாமி மாதிரி கட்டி வச்சுட்டாங்கன்னா வெட்ட மாட்டாங்க, அப்படி கூட மரங்களை பாதுகாத்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் மரங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு நியாயமான காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு மரஞ்செடி கொடிகளுடைய அருமை தெரிஞ்சிருந்தது. இதில் இன்ன மூலிகை இருக்குது, இதில் இன்ன பொருளாதார
லாபம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தது. வேப்ப மரமெல்லாம் கிருமி நாசினி, வேப்ப எண்ணெய் கிருமி நாசினி, அந்த மாதிரி அது அருமை தெரிஞ்சிருந்ததுனால அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றினாங்க. ரொம்ப அருமை அதிகம் உள்ளதை கடவுளுக்கு சமமாக கருதுனாங்க. பொதுவாக எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்குறது இந்து மதம். அதனால் வேப்ப மரத்தை மட்டுமே அவங்க கடவுளாக பார்த்தாங்க, அரச மரத்தை பார்த்தாங்க, ஆலமரத்தை பார்த்தாங்க. அவங்க எதைத்தான் கடவுளாக பார்க்கலன்னு தான் கேட்கணும். கல் மண்ணையே கடவுளாக பார்க்குறவங்க. அதனால் அந்த பாவனையில் இருந்து ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாமே கடவுள் தான் நிறைஞ்சிருக்கார், அந்த பாவனையிலிருந்து கடவுளை தவிர உலகத்தில் வேறு எதுவும் இல்லைங்கிற பாவனையிலேருந்து அது வருது. அது அறிவியல் அல்லது பகுத்தறிவுங்கிற பேரில் அந்த பாவனையை நம்ம அழிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி என்னாச்சு, மனுஷனுக்கு கூட மரியாதை இல்லை, மனுஷனுக்கு கூட விலை இல்லை, மனுஷனை கூட மதிக்கிறது இல்லைங்கிற அளவுக்கு நாம் போயிட்டுருக்குறோம். அன்னைக்கு கல் மண்ணை கூட மதிக்கிற அளவுக்கு பண்பாட்டில் இருந்தோம். இன்றைக்கி மனுஷனை கூட மதிக்கிறது இல்லைங்கிற பண்பாட்டை பார்த்து போயிட்டுருக்குறோம், நாகரிக சீர்கேடை பார்த்து போயிட்டுருக்கோம். விவேகானந்த கேந்திரத்தில் கிருஷ்ணமூர்த்திஜின்னு ஒருத்தர் உண்டு. அவர் ஒரு விளையாட்டு மாதிரி வைப்பாராம். நம்ம ஏதாவது மரம் செடி கொடி பாச்சா பள்ளி ஏதாவது சொல்லணும், அவர் அது எந்த தெய்வத்தோட சம்மந்தப்பட்டது, எப்படி ஆன்மீகத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி சம்மந்தப்படுத்தி வச்சுருக்குறோம். வேற நன்றி சாமிஜி. ஹரி ஓம். நாளைக்கு அப்போது பார்ப்போம். வழக்கம் போல பிரார்த்தனை.